தோழர் கொளத்தூர்மணி அவர்களை போன்றவர்களுடைய உதவியோடு தொடர்ந்து இந்த தத்துவத்தை, பெரியார் என்னும் பெருநெருப்பை இந்த நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையுள்ள ஒரு காலகட்டம். ஏன் தேவையுள்ள ஒரு காலகட்டம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த உரைக்குள்ள போவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி என்பது எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாநில வெளியீட்டு செயலாளர் தோழர் ராம இளங்கோவன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் நடத்துகிறோம் அப்படின்றத போன முறை ஈரோட்டுக்கு வந்த போதே அவர் சொல்லிட்டார். அன்னைக்கு கிளம்பும் போதே அவர் அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் தான் நீங்க வரணும் அப்படின்றத சொல்லி கட்டளையிட்டு தான் அனுப்பினார். அப்போ கட்டளை ஏற்றாச்சு. ஆனால் முதலில் வேறு ஒரு தேதியில் திட்டமிட்டோம். ஆனால் அந்த தேதியில் நான் வேறு ஒரு இடத்திற்கு போவதாக இருந்தது. பிறகுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அதை சொன்னவுடன் நான் என்ன சொன்னேன் என்றால், மைனரிடமும் மில்டனிடமும் சொன்னது, அந்த தேதியில் நான் இல்லைனாலும் தோழர் தேதி கேட்டிருக்கிறாரு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு. இல்லை, 5 பேரும் ஒரே மேடையில் வந்தாலே தான் நடத்துவேன் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பது ரொம்ப மனதுக்கு நெருக்கமான நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய 2 பேருக்குள்ள சண்டைனா நானா நீயா இல்லை, நீயா நானா சண்டை. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க, இல்லை இல்லை நீங்க தான் முதல்ல சொன்னீங்க அப்படின்னு 2 பேரும் மாறி 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 தோழர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்களே, தோழர் அதர்மம் மனோஜ் அவர்களே, தோழர் ட்ரைப்ஸ் கரிகாலன் அவர்களே, தோழர் மில்டன் அவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரியார் எனும் பெருநெருப்பு நிகழ்ச்சிக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இவ்வளவு நேரம் இவ்வளவு பேருடைய உரைகளையும் கேட்க காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. வெறும் கருப்பு சட்டைகளாக மட்டுமல்லாமல் நிறைய கலர் சட்டைகளும் கண்ணுக்கு தென்படுவது கண்ணுக்கும் கருத்துக்கும் குளிர்ச்சியை தந்திருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தோழர்களோடு நாம் அன்றாடம் உரையாடி கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் நாம் போடுகின்ற வீடியோக்களை காலை, மதியம், மாலை என்று 3 வேளைகளிலும் தவறாமல் பார்த்து விடுகிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதே 4 சேனல் தான். நோட்டிஃபிகேஷன் பேனில் ஓப்பன் பண்ண அந்த 4 தவிர வேறு எதுவும் உள்ளே வரக்கூடாது. பெரியார் சொன்னார் இல்லையா, திராவிடன் என்கின்ற அடையாளத்திற்குள் வேறு தூசி ஒன்று கூட புகுந்து விடக்கூடாது என்று. அதுபோல எங்களை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய தோழர்கள் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார். உள்ள வரும் பொழுது கிடைத்த வரவேற்புன்றது அந்த வரவேற்பை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு திறன் இருக்கிறதா அப்படின்னு தெரியல. அத்தனை பேர் கை கொடுத்து கை கொடுத்து கை கொடுத்து இங்கு சேருவதற்கு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டது. ஏதோ சினிமாவில் பார்த்த காட்சிகள்லாம் எங்களுக்கு நடக்குது அப்படின்றது இது எங்களுக்கானது அல்ல, இந்த கருத்துக்கானது. இந்த கருத்துக்கு யார் வலி சேர்த்தாலும் அதை இந்த காலம் கொண்டாடும். காரணம், இந்த கருத்து தான் எதிர்காலத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்துக்கள். தந்தை பெரியார் இன்றைக்கு தேசம் முழுவதும் பேசப்பட வேண்டிய தேவையில் இருக்கிறார் என்பதை நான் சொல்லுவதற்கு முக்கியமான ஒரு காரணம், தந்தை பெரியாருடைய நேர்காணல் மொழிவாரி மாகாண பிரிவினை ஆணையத்திற்கு தந்தை பெரியார் அளித்த பேட்டி 10/9/1948 சரியாக சுதந்திரம் அடைந்த 1 வருடத்தில் மொழிவாரி மாகாண பிரிவினை குழுவுக்கு முன்னால பெரியார் அந்த தலைவர் கேட்கிறார், வடநாடு இன்று தனது எல்லையை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவு பாடுபடுகிறது உங்களுக்கு தெரியாதா? அதே போல தென்னாட்டு எல்லையையும் காப்பாற்றிக் கொள்ள அவசியம் இருக்குமே. அப்போது நீங்கள் தனியாய் பிரிந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது கஷ்டமாய் இருக்காதா? நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தால் தானே அது பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அதற்கு பெரியார் அப்போது சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அப்படி பார்த்தால் இன்றைய புதிய உணர்ச்சி நிலைப்படி எந்த நாடும் தனியாக இருக்க முடியாது. உலகத்தில் எந்த நாடும் தனியாக இருக்க முடியாது. ஒருத்தர் இன்னொருத்தனோட சேருன்னு உலக பொது உடைமை ஆட்சி அணி நடத்த போற அப்படின்ற கேள்வி அங்கே கேட்கிறார். அதற்கு பிறகு இது 48, 12 வருஷம் கழிச்சு 1960 அதில் தந்தை பெரியார் சுதந்திர தமிழ்நாடு ஏன் வேண்டும் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரை, அன்றைய நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் ஆற்றிய உரை. அதில் அவர் கேட்கிறார், பாதுகாப்பில் இவனுடைய யோக்கியதை என்ன? இது அன்னைக்கு கேட்டாரு, இன்னைக்கு என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். பாதுகாப்பில் இவனுடைய யோக்கியதை என்ன? பெரிய நாடு, 36 கோடி மக்களை கொண்டது,
ஆண்டு ஒன்றுக்கு 250 கோடி ரூபாய் இராணுவத்துக்கு செலவு செய்துவிட்டு அந்நியன் ஆயிரக்கணக்கான மைல் விஸ்தீரணத்தை சுவாதீனப்படுத்திக் கொண்டதை மற்றவன் சொல்லித்தான் இவனுக்கு தெரிகிறது. இவன் ஓட ஓட அவன் உதைக்க உதைக்க, அவன் உதைக்க உதைக்க இவன் ஓட ஓட, இவன் ஓட மட்டும்தானே தெரியும். என்ன 2000 வருஷம் முன்னாடி கைபர் போன கலவாய் வழியா உள்ள ஓடி வந்தான். இப்ப அதுக்குள்ள அடுத்தடுத்த மாநிலங்களா ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். நேற்று பாகிஸ்தான் சொல்லிவிட்டானே, நீ என் தயவு இல்லாமல் மற்றவனை பயித்துக் கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்களை பேசுகிறார். இப்ப இது 1960, 70, 80, 90, 2000, 2010, 2020, 2025, 65 வருஷம் ஆச்சு. 65 வருஷம் கழிச்சு இப்போது இதே வார்த்தை, பாதுகாப்பில் இவன் யோக்கியதை என்ன? பெரிய நாடு, பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு செய்கிறது. ஆனால் சீனாக்காரன் அருணாச்சல பிரதேசத்தை சுவீகரித்துக் கொண்டான் என்பதை அவனே சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரியில் அப்படிதான் ஆளுமைக்கிறவர் சொன்னது. இப்படி இதுதான் இந்த பாதுகாப்பினுடைய யோக்கியதை. சரி, இந்த யோக்கியதை தாண்டி தந்தை பெரியார் இன்றைக்கு பேச வேண்டியதனுடைய தேவை என்ன என்பதை எடுத்து பார்த்தால், எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் அத்தனை பேரும் வெவ்வேறு புள்ளிகளை இணைத்து பேசியிருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய ஆபத்து என்ன என்பதை உணர்த்துகின்ற வகையில் தோழர் மில்டன் அவர்கள் பேசியிருந்தார். அந்த ஆபத்து நாம் நினைக்கின்றபடிக்கு அவ்வளவு சாதாரணமாக இருக்க போவது இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நிலைகளை எடுத்து பார்த்தால், எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்களை தன்வயப்படுத்திக் கொள்வதில் அல்லது நீர்த்து போக வைப்பதில் அவன் கை தேர்ந்தவனாக இருக்கிறான் என்பது உண்மை. பக்கத்து மாநிலமாகிய கர்நாடகத்தில் என்ன நடக்கிறது என்பதை எடுத்து பாருங்கள். அங்கே லிங்காயத்துகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் இன்றைக்கு வீர சைவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் வேதங்களை மறுத்து ஒரு முற்போக்கான நிலையை நோக்கி நகர வேண்டும், வேத ஒடுக்குமுறைக்கு ஆளாக கூடாது என்பதை முன்வைத்து பசவண்ணா உருவாக்கிய வழியை பின்பற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாஜக ஆதரவாளர்கள். RSS பொதுக்கூட்டங்களுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான சாதி. சரி, அது ஒரு இடைநிலை சமூகம், அதனால் அங்கு அப்படி நடக்கிறது. அப்படி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட மகாராஷ்டிராவிலும் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்து பாருங்கள். அங்கு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய ஆதி திராவிடர்கள், அங்கு தலித்துகள் மிகப்பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகுதி பெரும்பான்மையினராகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போல பகுதி பெரும்பான்மை இல்லாமல் சிதறடிக்கப்பட்ட சமூகம் அல்ல. பகுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை தீர்மானிக்கின்ற பலத்தோடு, மாயாவதியை முதலமைச்சர் ஆக்குகின்ற வல்லமையோடு இருக்கக்கூடிய பலத்தை கொண்டவர்கள். அங்கு அம்பேத்கருடைய நிலை என்ன? பாஸ்வானை கையில் எடுப்பார்கள், அதவாலேவை கையில் எடுப்பார்கள். யாரெல்லாம் அம்பேத்கரை பேசினார்களோ அவர்களையே கையில் எடுத்துக்கொண்டு அம்பேத்கர், தமிழ்நாட்டை சேர்ந்த மா வெங்கடேசன்றவர் தான் புத்தகம் எழுதுறார், இந்துத்துவ அம்பேத்கர். CBSE பாட புத்தகத்தில் பாடம், அம்பேத்கர் தினசரி ஒரு கையில் தட்டும் ஒரு கையில் மணியும் வைத்துக் கொண்டு பூஜை செய்துதான் வேலையை தொடங்குவார். இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி அம்பேத்கரை பேசக்கூடிய தலைவர்களின் மூலமாக அந்த வாக்குகளை கவர்ந்து அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் நீர்த்து போக வைத்து இன்றைக்கு அவர்களை யார் என்ற அடையாளம் தெரியாதவர்களாக ஆக்கி அலைக்கழித்து விட்டிருக்கிறார்கள். இப்படி இன்னும் பல தலைவர்களை நம்மால் உதாரணம் காட்டி சொல்ல முடியும். அப்படி இவர்களால் ஒரு நூற்றாண்டாக தொட்டுவிட முடியாத உயரத்தில் இன்றைக்கும் அமர்ந்திருப்பவர் நம்முடைய கொள்கைக்கு வழிகாட்டி தந்தை பெரியார் மட்டும்தான். அதற்கு காரணம் என்னவென்றால், பெரியாரை அவருடைய ஒரிஜினல் உள்ளடக்கத்தோடு நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த தலைவர்கள். தமிழ்நாட்டில் அம்பேத்கரையும் அவர்களால் தொட முடியாது. மற்ற மாநிலத்தில் உன்னால் அம்பேத்கரை நீர்த்து போக வைக்க முடியும், ஆனால் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை உன்னால் நீர்த்து போக வைக்க முடியாது. காரணம், அதே திராவிட இயக்கம் அம்பேத்கரை அவருடைய உண்மையான உள்ளடக்கத்தோடு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பெரியார் தன்னிடமிருந்து மாறுபட்ட நிலைப்பாடு கொண்டவர்களையும் அல்லது தன்னோடு முரண்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஒருவரைத்தான்
தான் எடுக்கின்ற நிலைப்பாட்டுக்கு சமகாலத்திலேயே முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட அம்பேத்கர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய மக்களை வைத்து யோசிக்கும் பொழுது அப்படித்தான் முடிவெடுப்பார், அதை தாண்டி அவர் யோசிக்க கூடாது, அங்கு அவர் செய்வதுதான் சரி என்று பேசினார். அந்த எக்ஸ்கியூஸ் அம்பேத்கருக்கு மட்டும் பெரியார் கொடுத்தார். ஏன்? அன்றிலிருந்து இன்று வரை அம்பேத்கரை அம்பேத்கராகவே புரிந்து கொண்ட இயக்கம் திராவிட இயக்கம் மட்டும்தான். அம்பேத்கரை பேசுகின்ற தகுதி திராவிட இயக்கத்தும் கருப்பு சட்டைக்கும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அம்பேத்கரை பேசுகின்ற உண்மையான தகுதி இந்த கருப்பு சட்டைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு எவனுக்கும் கிடையாது. அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளோடு பெரியாருடைய பார்வைகளை நாம் பொருத்தி பார்த்தோம் என்றால் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மொழி விவகாரத்தை கிளறி இருக்கிறார்கள், தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தை கிளறி விட்டிருக்கிறார்கள். நம்ம ஒன்னொன்னா பாருங்க, நம்ம ஒரு அடி முன்னாடி வச்சோம்னா அவன் அடுத்த நம்ம எந்த அடி அடுத்து வைக்கணும்ன்றதை அவன் தீர்மானிக்கிறான். ஆனா நம்ம எந்த உள்ளுணர்வும் இல்லாம அந்த அடி எடுத்து வைக்கல. அங்க வச்சா என்ன நடக்கும்னு தெரிந்து முன்கணித்து தான் நாம் வைக்கிறோம். அதற்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காட்டிய பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே நாம் தத்துவ தெளிவோடு அடுத்த அடி என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் வைக்கிறோம். முதல்ல எங்க ஆரம்பித்தது? இந்த 2021 எடுத்து யோசிப்பாருங்களேன். கடந்த 4-5 ஆண்டுகளில் யோசித்து பாருங்களேன். வெள்ள நிவாரண நிதி என்று நாம் கேட்க ஆரம்பித்தோம். அந்த வெள்ள நிவாரண நிதியை கேட்டபோது என்ன சொன்னார்கள்? ஆய்வு செய்துவிட்டு கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆய்வு செய்ய குழு வந்தார்கள். ஆய்வு செய்ய குழுவினர் வந்து 2 முறை பார்த்துவிட்டு சென்றார்கள், பாராட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் நிதி தரவில்லை. அதை பேசிக் கொண்டிருந்த பொழுது அடுத்த கட்ட சிக்கல், சமர சிக்ஷா அபியான் என்கின்ற திட்டத்தின் கீழ் நாம் நிதியை கேட்டோம் பள்ளி கல்வித்துறைக்காக. அந்த நிதியை கொடுக்க மறுத்தார்கள். காரணம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த திட்டத்தின் கீழ் நிதியை நாம் பெற முடியும். அதை நிறுத்தி வைத்தார்கள். அதற்கு எதிராக சண்டை போட்டோம். ஓ, நீ பள்ளி கல்வித்துறைக்கு சண்டை போடுறியா? இப்போ உயர்கல்வித்துறை, அதைத்தான் தோழர் கடிகாலம் விளக்கினார். யூஜிசி மூலமாக, தேசிய கல்விக் கொள்கை மூலமாக உயர்கல்வியில் என்னென்னலாம் நடக்கிறது, கல்லூரிகளில் என்னென்னலாம் நடக்கிறது என்பதை பற்றியும் யோசிக்க வேண்டும். யூஜிசி தனக்கு இல்லாத அதிகாரத்தை, இது எல்லாமே முக்கியமானது. என்னடா டாபிக்ல இருந்து ரொம்ப விலகி போறானே இல்லை, நான் கடைசியில வந்து தென்னை மரத்தில் கட்டுறேன். இப்போ யூஜிசி என்ன சொல்றாங்க? பல்கலைக்கழகங்களுக்கு நிதி நல்கை செய்யக்கூடிய குழு, அதுதான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு, நிதி கொடுக்கின்ற குழு. அதனுடைய ஒரிஜினல் சட்டத்தில் அதனுடைய அதிகபட்ச வரம்பு என்னவென்றால், அவங்க சொல்லுகின்ற நாம்ஸ, அவங்க சொல்லுகின்ற விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை நிறுத்தி வைக்கலாம். நிதியை நிறுத்தி வைக்கலாம். பல்கலைக்கழகத்தை நிறுத்தி வைக்கின்ற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் பல்கலைக்கழகங்களை தோற்றுவிக்கும் அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. தோற்றுவிக்கும் அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்புக்கு மூடுவிழா செய்கின்ற அதிகாரம் கிடையாது. ஆனால் செய்வேன் என்று கடந்த முறை எழுதியிருக்கிறார்கள். அதனால் தான் தமிழ்நாடு கொந்தளித்தது, அந்த யூஜிசியை எதிர்த்தது. அத்தோடு நின்றார்களா? இல்லை. பிஎம்ஸ்ரீ அடுத்தடுத்து இப்போ கடைசியா மும்மொழி கொள்கை, கடைசி சாரமா மும்மொழி கொள்கையில வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் நீங்கள் தொகுப்பாக இணைத்து யோசித்து பார்த்தால் பாசிசத்தினுடைய கொடுங்கரங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நம்மை தொடர்ந்து பிராண்டிக் கொண்டிருக்கிறது. அந்த பிராண்டலுக்கான காப்பாக, தற்காப்பாக நம்மை எல்லாம் இப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் தந்தை பெரியார் தான். திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி சங்கிகள் ஊர்வலம் வந்தார்கள். தைப்பூசத்திற்கு திருவிளக்கு ஏற்றிக்கொண்டு திருப்பரங்குன்றத்திற்கு வா என்று கூக்குரல் இட்டார்கள். எடுபடல. இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டார்கள். எடுபடல. ஆனால் அதை செய்வதில் அவர்கள் சளைக்கவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 விஷயம் ரொம்ப முக்கியம். பண்பாட்டு ரீதியான தாக்குதல் ஒரு பக்கம், பொருளாதார ரீதியான சுரண்டல் ஒரு பக்கம். பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் தமிழர்களை சுரண்டுவதற்கான ஒரு கருவிதான் யூஜிசி, ஒரு கருவிதான் மும்மொழி கொள்கை, ஒரு கருவிதான் அதனுடைய இந்தி திணிப்பு என்கின்ற ஆதிக்கம். இந்த இந்தி திணிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தந்தை பெரியார் முதலாக இந்தியை எதிர்த்து எழுதிய அறிக்கையிலேயே இது சமஸ்கிருத திணிப்பு தான் என்பதை எழுதியிருந்தார். இந்த இந்தி திணிப்பு என்பது வெறுமன மொழி ரீதியான ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும் அல்ல. இது இங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும்.
ஆனால் இதை ஊடகங்களின் மூலமாக பார்க்க போகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு நாம் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும், திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆக வேண்டும். இது வெறுமன மொழியை திணிக்கின்ற வேலை அல்ல. பண்பாட்டு ரீதியாக பார்ப்பன பனியா ஆதிக்கத்தையும், பண்பாட்டு ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்ப்பன பனியா ஆதிக்கத்தையும், இரண்டிலும் பண்பாட்டு ரீதியாக பாப்பா, பொருளாதார ரீதியாக பனியா என்ற ஆதிக்கத்தை தொடர்ந்து நம் மீது செலுத்துவதற்காக இந்த இந்தி திணிப்பை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். பனியாவுக்கு தேவை ஒரு பெரிய சந்தை. அந்த ஒரு பெரிய சந்தையில் அவன் விற்பனை செய்வதற்கு தேவை ஒரு பெரிய மொழி. அந்த ஒரு பெரிய மொழியை வைத்துக் கொண்டு அவன் பண்பாட்டு ரீதியாகவும் சாதிக்க முடிகிறது, பொருளாதார ரீதியாகவும் சுரண்ட முடிகிறது. இந்த இரண்டு சுரண்டலையும் நிகழ்த்துவதற்கான ஒரு கருவியாகத்தான் இந்த மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறார்கள். தமிழ்நாடு அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் காட்டுகின்ற இந்த எதிர்ப்பை வைத்துக் கொண்டு நம்மால் இதை வெற்றி பெற்றுவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமக்கு வேண்டிய விலக்கை வேண்டி பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர இது முற்றிலும் நடக்காமல் தடுத்து நிறுத்த முடியாது. மாநில சுயாட்சி என்கின்ற தலைப்பில் முரசொலி மாறன் எழுதிய புத்தகத்தினுடைய 10வது அத்தியாயத்துக்கு நினைக்கிறேன். மாநில சுயாட்சி என்பது நம்முடைய தேசிய இனத்தின் சுயமரியாதை பிரச்சனை. எப்படி மனிதர்களுடைய சுயமரியாதை பிரச்சனை பற்றி நாம் பேசுகிறோமோ அதே போல இந்த இனக்குழுவினுடைய கூட்டு சுய மரியாதையை பற்றி நாம் பேசுவதற்கு பெயர்தான் மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சியை நாம் கோருவதற்கு காரணம் நாமெல்லாம் இந்த ஆதிக்கம் இல்லாமல் நிம்மதியான வாழ்வை வாழுவதற்காகத்தான். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எடுத்து யோசித்து பாருங்கள். அந்த சிக்கல்கள் தீர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? பார்லிமெண்டில் மற்ற 14 நாட்டுக்கும் தமிழ்நாடு அடிமையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார் தந்தை பெரியார். மற்ற எல்லா அன்றைய மாநிலங்கள் அத்தனைக்கும் அடிமையாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னார் தந்தை பெரியார். இன்றைக்கு என்ன நிலவரம்? இன்றைக்கும் அதே நிலவரம் அப்படியே தொடர்கிறது. ஆனால் கூடுதலாக அவரே சொல்கிறார் பெரியார், தமிழனில் 100 பேர்ல 60 பேர் நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பான்னு. அப்படி தம்பித்துறை போய் தமிழ்நாடு நிதி கேட்டா கொடுக்காதீங்கன்னு நாடாளுமன்றத்தில் பேசுவார். இது அவருடைய சுயமரியாதைக்கு மட்டுமல்ல, நம்முடைய சுயமரியாதைக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த இனத்தின் சுயமரியாதைக்கும் எதிரான செயல்பாடுகள் தான் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மதிப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் சமிக்கையும் இங்கே தெரியவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள யதார்த்தம். ஒரு பக்கம் மொழி திணிப்பு, ஒரு பக்கம் பொருளாதார சுரண்டல். இந்த பொருளாதார சுரண்டலை பொறுத்தவரையில் நாம் பொருளாதார சுரண்டலை கேள்வி கேட்கக்கூடாது என்றவன் நினைக்கின்ற பொழுது மொழி பிரச்சனையை கிளப்புவான். பண்பாட்டு ரீதியான விஷயங்களை நாம் கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற நினைக்கின்ற பொழுது பொருளாதார பிரச்சனையை அவனே கிளப்பி விடுவான். அப்போ இந்த ரெண்டையும் வச்சு மாறி மாறி அவனே ஒரு கேம் விளையாடுறான். பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளை பேசாமல் நாம் தொடர்ந்து அதானி விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தோம். அதானி தமிழ்நாட்டிலும் இந்தியா முழுவதிலும் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொள்ளையை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம். இந்த பனியா கொள்ளையை எதிர்த்துத்தான் அன்றைக்கே திராவிட இயக்கங்கள் முழங்கின. இன்றைக்கு அந்த பனியா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் தன்னுடைய கைகளுக்குள் வைத்துக் கொண்டு சுரண்டிக் கொண்டே இருக்கிறது, எந்த கேள்வியும் இல்லாமல். இப்ப அந்த பனியா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டான்னா, அமெரிக்காவுக்கே போய் தனக்கு எதிரான சட்டத்தை நீர்த்து போக வைப்பதற்கு பிரதமரையே பேரம் பேச வைக்கின்ற அளவுக்கு அவன் வளர்ந்திருக்கிறான். அமெரிக்காவில் இப்போது உளவுத்துறையினுடைய டைரக்டராக பதவியேற்று இருப்பவர் துளசி கபாட். தொடர்ச்சியாக இந்தியாவில் RSS அமைப்பு அமெரிக்காவில் அவரை குடியரசுத் தலைவர் ஆக்குவதற்காக முயற்சி செய்தது. ஒவ்வொரு முறை மோடி அமெரிக்காவுக்கு போகும் பொழுதும் அங்கே துளசி கபாடை போய் சந்திக்காமல் வருவது கிடையாது. துளசி கபாட் இந்தியாவுக்கு வரும் பொழுது RSS தலைமையையும் மோடியையும் சந்திக்காமல் போவது கிடையாது. இன்றைக்கு இந்த ஆதிக்கம் உலக வல்லாதிக்கத்தோடு கைகோர்த்து கொண்டு நம்மை நசுக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பது போல நான் அவ்வளவு சீக்கிரம் அடங்கிவிட மாட்டேன் என்கின்ற ஒரு மிரட்டலை நமக்கெல்லாம் தொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு பக்கம்தான் நாம் இதையெல்லாம் கேள்வி கேட்கிறோம், தொடர்ந்து பேசுகிறோம். பண்பாட்டு ரீதியான தாக்குதலையும் எதிர்க்கிறோம், பொருளாதார ரீதியான தாக்குதலையும் எதிர்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் பெரியாரை கொண்டு வந்து வைக்கிறோம். அதனால் பெரியாரின் பெயரால் நம்ம எல்லாம் ஏதாவது செய்துவிட முடியாதா என்று தாக்கி தீர்ப்பதற்காக இந்த கைக்கூலி ஒன்றை கையில் இறக்கி விட்டிருக்கிறார்கள், கைக்குருவியாக இறக்கி விட்டிருக்கிறார்கள். அந்த கைக்கூலி பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக பேசி அவதூறு செய்து பெரியாரை சிறுமைப்படுத்திவிட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகிற கருவிகள் தான் சிரிப்பா வருது. பெரியாரை எதிர்ப்பதற்கு நீ அவங்க சொன்னது போல ஆதித்தனாரை கொண்டு வந்திருக்கலாம், மாப்போசியை கொண்டு வந்திருக்கலாம்,
நீ பாரதிதாசனே தூக்கிட்டு வர பெரியாரை திட்டுறதுக்கு? வஉசியை கொண்டு வந்தா கூட வஉசியை பத்தி நம்ம ரொம்ப நாளா படிக்கல, அதனால வஉசியை பேசுறேன்னு சொல்லி பாரதிதாசனே நீ தூக்கிட்டு வர. அந்த சொல்ற கவிதையை பூரா யோசிச்சு பாருங்க. நான் எல்லா மேடையிலையும் சொல்றேன், மறுபடியும் சொல்லுவேன். பாரதிதாசன் கவிதையில முதல் 4 வரியை பிச்சுட்டு வர்றான், மிச்ச வரியை காட்ட மாட்டான். ஏன்னா 8வது வரியில அவர் திராவிட நாடு முடிச்சிருவாரு, இந்திய எதிர்ப்புன்னு முடிச்சிருவாரு. இவன் அதை விட்டுட்டு நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்றே முரசறைவாய் அதை மட்டும் பிச்சுட்டு வருவான். அதுக்கப்புறம் நம் தமிழ் நாடுதனில் இந்திக்கும் இடம் உண்டா, நாம் தமிழர் நாம் தமிழர், அது இந்திய எதிர்ப்பு பாட்டு. அந்த இந்திய எதிர்ப்பு பாட்டை கொண்டு வந்து நீ இன்னைக்கு என்ன செய்யற, பாரதிதாசன் பெரியாருக்கு எதிரானவர் என்று நாம் உனக்கே பாட்டு எழுதின மாதிரி வெக்கமே இல்லாம. பாரதிதாசன் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம எல்லாம் உணர்ச்சி ரீதியாக தூண்டுவதற்காக அவர் எழுதிய ஒரு கவிதை. இன்றைக்கும் அந்த கவிதையுடைய தேவை அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலியனை எண்ணி உன்னை இகழ்ந்ததோர் கூட்டம் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு, வெளியில் வா, நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்புட்பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்குன் நாட்டுக்கு இழிகழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே, விழிப்புற்றெழுக, இந்நிகழ்ச்சி நேர்ந்தால் இந்த இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே, கையிருப்பை காட்ட எழுந்திரு, குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே, மரிக்கொணா கடல் போல் மாப்பகை மேல்விடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு, பொன்மொழிக்கு நீ புதுமை ஏற்றுவாய், மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக, கைக்குள திறமை காட்ட எழுந்திரு, வாழ்க இளைஞனே. இதுவரைக்கும் வாசிடுவோம். அடுத்து, வாழ்கனின் கூட்டம் வாழ்க திராவிட நாடு, வாழ்கனின் வையத்து மாப்புகள் நன்றே. எதை பார்த்தாலும் அவர் கடை போயிட்டே இருப்பாரு, கடைசி இக்கு எங்க இருக்கும், திராவிட நாட்டில் இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு இவன் தமிழ்நாட்டின் பேரை சொல்லி நம்மள்கிட்ட வந்து தமிழ்நாட்டுக்காக அவர் எழுதுனது திராவிட நாட்டுக்கு எழுதாதது அப்படின்றது போல உருட்டி விடுவது. எந்த அளவுக்கு போய் சொல்றாங்கன்னா, 1950 58 தந்தை பெரியார் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தி 6 மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அவரை ரதத்தில் ஏற்றி லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அவரை அழைத்து செல்ல போது அவர்தான் பெரியார் என்று பாடலை பாடிய பாரதிதாசனை நீ பெரியாருக்கு எதிராக நிறுத்துற. அறிவு நாணயம் வேணா ஒரு மனுஷனுக்கு? மனுஷனா வாழ்ற ஒருத்தனுக்கு அறிவு நாணயம் வேணாம்? சுயமரியாதை இல்லாதவனுக்கு கூட சுயமரியாதை ஊட்டிடலாம். ஆனா இந்த அறிவு நாணயம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவனுக்கு சுயமரியாதைனா என்னன்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே முடிப்பான். இதுதான் இன்றைய ஆபத்து. அப்போ நேரடியாக பாஜகவினுடைய கொடுங்கோல் ஆட்சியை ஒரு பக்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோமாளிகளினுடைய ஒன்றும் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த கோமாளிகள் ஒன்றும் நாம் நினைக்கின்றபடி அவ்வளவு சாதாரணமான கோமாளிகள் அல்ல. இந்த கோமாளிகள் அந்த குடியாட்சி கோமான்களினுடைய கையாள்கள். அந்த குடியாட்சி கோமான்களை அழிப்பதற்கான முதல் படி இந்த கோமாளிகளின் தொப்பியை கலட்டி ஓட விடுறது தான். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சி, டெல்லியிலிருந்து வரக்கூடிய சர்வாதிகாரம், டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஏகாதிபத்தியம் என்பதையெல்லாம் தாண்டி டெல்லியிலிருந்து நீளக்கூடிய பாசிச சூழலாக மாறி இருக்கிறது. இதை பாசிச சூழல் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனத்தை சேர்ந்தவரின் மீதும் நடத்தப்படுகின்ற தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு அந்த தேசிய இனத்தை சேர்ந்தவர்களே பயன்படுத்துவது. இதோ பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை என்று ஒருவர் இருக்கிறார், தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான். அந்த லேப் டெஸ்ட்ல கொண்டு போய் கொடுத்தோம்னா தமிழ் குடிதான். ஆனா என்னத்தை குடிக்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாக்பூர்ல ஐஐடி டைரக்டர்கிட்ட கேட்டா தெரியும். என்னத்தை குடிக்க கூப்பிடுறாங்கன்னு தெரியல, என்னத்தை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. குடித்து முடித்ததற்கு பிறகு அவனுக்கு தமிழன் என்கின்ற உணர்வு சுத்தமாக இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி தமிழன் என்கின்ற உணர்வு சுத்தமாக இல்லாமல் போனதனால் தானே குமரி அனந்தனுடைய மகள் இன்றைக்கு கோமியம் குடிப்பது நல்லது என்று பேசுகிறார்.
இந்த இந்த கொடுமையெல்லாம் நம்ம கனவுல யோசிச்சு பார்த்துருப்போமா? ஏன்னா அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருந்தாலும் அக்கா என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்ற ஒரு கரிசனத்தோட பார்த்த தமிழ்நாடு. ஆனா அப்படி கரிசனத்தோட பார்த்ததுக்கு அக்கா என்ன சொல்றாங்க? கோமியத்தை குடின்னு சொல்றாங்க. இங்கிருந்து போகின்ற எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒரு ஆளு என்ன போடுறாரு? நம்முடைய முதலமைச்சர் நேற்று ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த பாசிச அரசுக்கு எதிராக. என்ன கேள்வியை கேட்கிறார்? நானா அரசியல் பண்றேன் கல்வியில, நீ தான் பண்ற. உன்னுடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் வாங்குவதன் மூலமாக உன்னுடைய கொள்கைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று என்னை நிர்பந்தப்படுத்துற. இது எப்படி பாருங்க, ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிக்க பார்க்கிறான். தேசிய கல்விக் கொள்கையை நாடாளுமன்றத்துல சட்டமா இயற்றி அதுக்கு ஒப்புதல் கேட்டு வந்தான்னா அவன் நியாயமானவன், யோக்கியமானவன், அறிவு நேர்மை உள்ளவன், நாணயம் உள்ளவன். ஆனா என்ன பண்றது? அதை ஒரு பாலிசியா தனியா எழுதி வச்சிருது. எல்லா திட்டத்திலையும் கடைசியில NEPக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ. ஹாஸ்பிட்டல் போன உடனே உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா, அது இருக்கா இல்லையா, இது இருக்கா இல்லையான்னு எல்லாத்துக்கும் டிக்கெட் அடிக்கிற மாதிரி நம்மளும் அதுக்கு டிக்கெட் அடிச்சிருவோம்னு நினைச்சு நீட்டுறான். இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க இதுக்கு கையெழுத்து போடுங்க 2000 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷம் வரைக்கும் கேரளா PM ஸ்ரீஸ் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தான் வச்சிருந்தாங்க, நிதி கொடுக்கல. இந்த வருஷம் விலகிடுச்சு கேரளா, இனிமேலும் கொடுக்க போறது இல்லை. அப்ப போட்ட கேரளாவுக்கு நீ கொடுத்திருந்தன்னா என்கிட்ட நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, உனக்கு அறிவுல நாணயம் இருக்குன்னு நான் ஏத்துக்குவேன். அது இல்லை இல்ல பொய் தானே சொல்ற. மறுபடியும் அப்போ ஒரு திட்டத்துக்கு கையெழுத்து வாங்குவதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய மக்களை என்ன நினைச்சிடறாங்கன்னா, திட்டங்களை எடுத்துக்கலாமே, நம்ம பாலிசிக்கு நம்ம பண்ணிக்கலாமே, அப்படிலாம் பண்றதுக்கான இடம் அதுல கிடையாது. அவ 10க்கு 10 வீடு கட்டி அதுல 10 சீட்டை போட்டு 11 பேரை உட்கார வைனா நம்ம உட்கார வைக்கணும். அதுல கூடுதலா தலைக்கு மேலாம் 2 பேரை உட்கார வச்சு அதை 16ஆ மாத்துனா நம்ம மாத்தணும். இல்ல உள்ளுக்குள்ள இடம் பத்தல, அவங்க மலம் கழிக்கிறதுக்கு வெளியே போகணும், ஒவ்வொருத்தர் தலையில இன்னொருத்தர் கழிக்கணும்னா கழிக்கணும். இதுதான் ஒன்றிய அரசினுடைய சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதுக்கு நம்ம 40% கட்டுவோம் முதல்ல, அடுத்த 2 வருஷம் கழிச்சு 50% கட்ட சொல்லுவாங்க, அடுத்த 2 வருஷம் கழிச்சு 60% கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிதி கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு நீங்களே நடத்திக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி நானே நடத்துறேன், அப்ப எனக்கு வருமானத்துக்கு வழி வேணும்ல, அந்த வருமானத்துக்கான வழி என்கிட்ட கொடுத்துருக்கணும்ல. இல்ல நீ வருமானம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவ, அதனால காசை பூரா கூட நான் தர்றேன் அப்படின்னு காசையும் பிடிங்கியாச்சு. வருமானத்துக்கான வழியை பிடிங்கிட்டு செலவுக்கான வழியை அதிகரிக்கிறது. இந்த ஒரு சிக்கல் தான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் என்ற பேர்ல தேசிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடிமையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு மட்டும் அதை மறுத்து தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இப்போதும் ஓரளவுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். இன்னும் இதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் RSS ஆட்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி RSS ஆட்களாக மாற்றப்பட்டதனுடைய விளைவு என்னவென்றால், நம்ம கிட்டே நம்ம ஆளுங்க பிரச்சாரம் பண்றாங்க. என்னன்னு, பரவாயில்ல இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, மற்றதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகார மையங்களில் இருந்து எப்படி அவ்வப்போது வருகிறது என்றால், அதற்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய RSS பார்ப்பனிய ஊடுருவல். இப்படி எல்லா முனைகளில் இருந்தும் தமிழர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, இந்தியாவில் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் எதிராக தாக்குதல் தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாக்குதலுக்கு நாம் பலியாகிவிடக் கூடாது. ஏனென்றால் பெரியார் சொன்னது போல இந்தியாவில் உண்மையான ஜனநாயகம் எப்போது கிடைக்கும்? அதுக்கும் கம்மிங் பேக் டு மாநில பிரிவினை குழு, மொழிவாரி மாகாண பிரிவினை ஆணையத்தில் பெரியாரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதற்கு அவர் சொன்ன பதில். உங்களுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கு நோக்கம் திராவிட நாடு அடைகிறதுப்பா. அதை நீங்க எப்படி அடைவீங்க? சர்வாதிகாரத்தின் மூலமா, ஜனநாயகத்தின் மூலமா? இது கேள்வி. பெரியார் ஒரு நீண்ட பதிலை சொல்லிவிட்டு, ஜனநாயகம் என்பது இன்று காரியங்களுக்கு பயனற்றது. ஏனென்றால் ஜனநாயகத்திற்கு மக்கள் பயிற்றுவிக்கப்படுகின்ற சூழ்நிலை இங்கு கிடையாது. அதனால் அதை பேரளவில் சொல்லிக் கொண்டாலும் அதற்கு எந்த பொருளும் கிடையாதுன்னு முடிக்கிறார். அடுத்த கேள்வி,
அப்ப சர்வாதிகாரிகள் தான் இதற்கு சரி என்று நினைக்கிறீர்களா? சர்வாதிகாரத்தின் மூலம் தான் நீங்கள் திராவிட நாட்டை அடைய போகிறீர்களா? இதற்கு பெரியார் சொன்ன பதில். அந்த பதில் அதுக்குள்ள ஒரு நேர்மை இருக்கிறது, அதற்குள்ள ஒரு சட்டையரும் இருக்கு. அது இன்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு எல்லல் என்று நான் நினைக்கிறேன். சர்வாதிகாரம் என்பது ஜாக்கிரதையாய் சிந்தித்து பேச வேண்டிய ஒரு பொருள். ஏதோ சூழ்ச்சியினால் மக்களை ஏமாற்றுவதோ அல்லது முரட்டுத்தனமான பலாத்காரத்தினால் மக்களை இம்சித்து அடக்கியோ ஆதிக்கத்தை கைப்பற்றி பதவிக்கு கொடுங்கோன்மையால் வெறும் அடக்குமுறையால் ஆள்வது என்பது ஒரு வகை, அது வேறு வகை. சூழ்ச்சியும் பலாத்காரமும் இல்லாமல், சூழ்ச்சியும் பலாத்காரம்னா இன்னைக்கு வீடியோவில் பார்த்துட்டு என்ன பலாத்காரம்னு பேசுற, பலாத்காரம்னா வயலன்ஸ்டா, அர்த்தம் தெரியாத சங்கிகளா, அதை ஒருத்தன் வர்றான் ட்வீட் போட்டுட்டு பலாத்காரம்னு பேசுறாங்க. சங்கின்னு கரெக்டாக தான் சொன்னேன். சூழ்ச்சியும் பலாத்காரமும் இல்லாமல் மக்களுக்கு உண்மையான தேவைகளை நாணயமாய் எடுத்து சொல்லி நல்லறிவு ஏற்படும்படி செய்து அவர்களது நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் பெற்று ஆதிக்கத்தை கைப்பற்றி சுயநலமும் சூழ்ச்சியும் அற்ற சில அறிஞர்களை சேர்த்து கொண்டு அவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக ஆக்கி, அதாவது ஜனநாயகம் என்று மக்கள் கருதும்படியாக காந்தியார் செய்த முறைப்படி செய்து. இவ்வளவு நேரம் நல்லதான பாஸ் போனீங்க, ஏன் படக்கு அங்க ஒரு பேன் அடிக்கிறீங்க? அந்த குத்தல் ரொம்ப முக்கியம். அதாவது ஜனநாயகம் என்று மக்கள் கருதும்படியாக காந்தியார் செய்தாரே அந்த முறைப்படி செய்து ஜனநாயகம் போல் ஆக்கி மக்கள் நலனுக்கு பயன்படும்படியான நல்ல எண்ணத்துடன் கூடுமான காரியங்களை செய்வது என்பது மற்றொன்று. இதில் பின்கண்டதன் மூலம் நடத்துவதுதான் இன்றைக்கு சாத்தியம் என்று நான் கருதுகிறேன். அப்போ இப்படியான ஒரு நிலையில் தான் நீயே ஆண்டுகிட்டு இருக்கிற. நீ வைத்திருப்பது ஒன்றும் ஜனநாயகம் அல்ல. காந்தியார் செய்வதை போல, எப்படி அம்பேத்கரை துணைக்கு கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய ஆதரவை பெற்றுக் கொள்ளலாம், 4 பார்ப்பனர்களின் பெயரை சேர்த்துக் கொள்ளுங்கள், அப்போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுத்துறையை சேர்ந்தவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று திட்டமிட்டபடி அரசியலமைப்பு சட்டத்தை நம்மீது திணித்தார்கள் இல்லையா? இப்போதுதான் தோழர் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று காட்டுறார். புதிய திராவிடத்தின் அரசியலமைப்பு என்ற தலைப்பில் குடியரசில் புத்ததாசன் என்கின்ற பெயரில் தொடர்ந்து கட்டுரைகள் வெளியாகி இருக்கிறது. பெரியாருடைய ஒப்புதலோடு தான் வெளியாகி இருக்கிறது. புத்ததாசன், அந்த புத்ததாசன் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அதில் பேசப்பட்ட கருத்துக்களை இப்போதுதான் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அரசியலமைப்பு சட்டத்தை மிகுந்த ஜனநாயகம் உள்ளதாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இல்லையா? உண்மைதானே? இப்ப கேள்வியா கேட்ட உடனே டக்குன்னு விமர்சனம் இருக்குன்னு வரலாம் பாரு பதில். ஆனா பொதுவா நம்ம எல்லாம் என்ன பேசி பழகிட்டோம்? அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த வழியில் சேர்ந்தது என்பதை யோசித்து பார்த்தால் இதை விமர்சனத்தோடு ஏற்கிறோமா இல்லையா என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். எப்படி சேர்ந்தது இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். நேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கேள்வியை கேட்டார். தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குற, எப்படி உருவாக்குற? ஒத்திசைவு பட்டியலில் கிடைத்த அதிகாரத்தின் மூலமாக உருவாக்குற. அப்படி ஒத்திசைவு பட்டியல் என்று பெயர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீயும் நானும் உட்கார்ந்து பேசி ஒரு ஒருமித்த முடிவெடுத்து அதன் மூலமாக ஒரு செயலை செய்வதுதான் ஒத்து இசைவும் பட்டியல். நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே இந்த பாலிசியை செய்யும் போது, இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிட்டு எல்லாரும் கருத்து சொல்லுன்னு ஒரு 10 நாள் டேட்டா கொடுத்தா என்னடா இது ஜனநாயகமா என்கின்ற கேள்வியை அமைச்சர் அவர்கள் கேட்டிருந்தார் இல்லையா? இதே கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கும் பொருந்தும். ஏனென்றால் அன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அல்ல, அனைத்து மக்களுக்கும் தெரிவித்து செய்யப்பட்ட ஏற்பாடு அல்ல. ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் சில பேரை வைத்து அந்த அவை உருவாக்கப்பட்டது. அந்த அவை எடுத்த முடிவுகள் அப்படியே அவர்களுக்குள்ளாகவே பேசி முடிவு எடுக்கப்பட்டு நம் மீது கொண்டு நான் அதை சொன்னா வீடியோவில் என்ன நடக்கும்னு தெரியல, சேர்க்கப்பட்டதுன்னு வேணா நான் சொல்லிக்கிறேன். நம்ம தலையில் சேர்க்கப்பட்டது கூடுதல் சுமையாக. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பற்றி அன்றைக்கே திரு லட்சுமணசாமி என்பவர், லட்சுமணசாமி முதலியார் என்பவர் ராஜமன்னார் குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தவர், எம்எல்சியாக இருந்தவர், நிறைய பணிகள் ஆற்றி இருக்கிறார், வைஸ் சான்சலராக கூட இருந்திருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்படி எழுதிவிடுங்கள், தயவு செய்து எழுதி முடித்ததற்கு பிறகு எல்லா மாகாணங்களுக்கும் அதை அனுப்புங்கள், அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு அதை சேர்க்கலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், குறைந்தபட்சம் என்ற கருத்து கேளு அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் கேட்கப்படவில்லை, யார் முன்னாலும் அது வைக்கப்படவில்லை. இந்த கேள்வியை அன்றைக்கு பெரியார் எழுப்பினார். அது அமலுக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் நாம் அதே கேள்வியை திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த மக்களிடமும் கேட்காமல் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து அதிகாரத்தை பெற்று இவர்கள் செய்கின்ற ஒரு விஷயத்திற்கு ஏன் எங்களிடம் வந்து கேட்கவில்லை என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம். எவ்வளவு முரண்பாடான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அரசியலமைப்பு சட்டம் முக்கியமானது. ஏன்? இந்தியாவிலேயே இதுவரை யாருமே சொல்லாத அனைவரும் சமம் என்கின்ற ஒரு புரட்சிகரமான தத்துவத்தை அது 1949 அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நாட்டுக்கு தெரியப்படுத்தியது. ஆனால் அதே அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவரும் சமம் என்பதற்கு முரண்பாடாக பழக்க வழக்கங்களை என்னத்துக்கு சேர்த்திருக்கன்னு பெரியார் அதை கொளுத்தினார். இன்றைக்கும் அதே பழக்க வழக்க சட்டங்களின் அடிப்படையில் தான் தில்லையில் நம்மால் அம்பலத்தில் ஏறி நின்று வழிபட முடியவில்லை, உள்ளுக்குள் கருவறைக்குள் நம்முடைய வீட்டு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின வீட்டு பிள்ளைகள் கோயில் கருவறைக்குள் சென்று அர்ச்சகராக முடியவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை முதன் முதலாக தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கு நாம் நவீன பார்வையோடு எவ்வளவு சிந்திக்கிறோமோ, நம்ம கிட்ட 75 ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தோடு நாம் 75 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம், புழங்கி இருக்கிறோம். இந்த அனுபவத்தால் பெறப்பட்ட அறிவிலிருந்து நாம் இதை இன்றைக்கு விமர்சிக்கிறோம். ஆனால் அந்த கொள்கை என்று ஒன்று அறிவிக்கப்பட்ட உடனேயே அதில் இருக்கக்கூடியதை இன்றைய நவீன பார்வைக்கும் பொருந்துகின்ற வகையில் அன்றைக்கு பெரியார் விமர்சித்து சென்றார். அந்த முன்கணித்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் கேட்ட அதே கேள்வியை தான் இன்னைக்கு வேற வேற வடிவங்கள்ல திரும்ப திரும்ப கேட்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது விமர்சனம் வைத்து புதிய திராவிடத்தின் அரசமைப்பு சட்டம் என்று எழுதப்பட்ட அந்த கட்டுரையில் பேசப்பட்ட வரிகளை இப்போது வாசித்த பிறகுதான் 1974 தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தில் பேசப்பட்ட எல்லாம் இங்கிருந்து வந்ததுதான். என்ன அதனுடைய எண்ட் டெஸ்டினேஷன் வேற, அது தனி திராவிட நாடு கேட்கப்பட்டதுக்காக எழுதப்பட்டது. ஆனால் இது இந்த மாநிலத்திற்குள் இந்த செட்டப்புக்குள்ள நம்ம சுயமரியாதையோடு வாழ்வதற்காக கேட்கப்படுவது. எங்கே இருந்த நாம் இன்றைக்கு எனக்கு வாழ்வதற்கான உரிமையை கொடு என்று கேட்கின்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அப்படி ஒன்று மோசமான நிலையிலிருந்து அந்த கேள்வியை நாம் கேட்கவில்லை. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நீ கொடுத்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையில நான் சுயமரியாதையோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையில் நல்ல உயரத்தை பெற்று இன்னும் நன்றாக வாழ்வதற்கான வழிவகையை இந்த அரசியலமைப்பு சட்டம் செய்யாதா என்ற கேள்வியை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை கேட்க முடியாத நிலையில் பீகாரும் உத்தரப்பிரதேசமும் அருணாச்சல பிரதேசமும் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் பெரியார் இன்றைக்கு தேவைப்படுகிறார். நமக்கு இந்தியினுடைய திணிப்பு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு யாராவது ஒருத்தரை வச்சு இந்தியில் சின்ன சின்னவாறு ஆல்ரெடி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் சொன்னார். மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே கார்கா சாட்டர்ஜி போன்றவர்கள் பெரியாருடைய கருத்துக்களை இந்தியிலும் பெங்காலியிலும் நாடு முழுக்க பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் தீஸ்தா சதல்வாது போன்றவர்களிடம் கூட நாம் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் பெரியார் நம்முடைய இன்றைய சிக்கலுக்கான தீர்வை அன்றைக்கே சொல்லி இருக்கிறார் என்பதை தொடர்ந்து பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பெரியார் பரவிக்கொண்டேதான் இருக்கிறார் நாடு முழுவதும். அவருடைய பரவல் மட்டும்தான் இந்தியா என்கின்ற இந்த துணைக்கண்டம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நோய்களுக்கான மருந்தாக அமையும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான பெருமை இருக்கிறது. என்னவென்றால் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் 1921 கம்யூனல் ஜிஓவிடமிருந்து தான் நாம் தொடங்குவோம். ஆனால் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் 1919 மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்பட்ட மான்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸை எதிர்த்து TM நாயர் தன்னுடைய உடலில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள தன்னுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க தொடங்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையும் போகாதே என்று மருத்துவர்கள் தடுத்த சூழ்நிலையிலும் லண்டனுக்கு சென்று பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கென்று தனியான தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு நீங்கள் சுயாட்சியை கொடுத்தீர்கள் என்றால் ஏற்போம், வெறுமன சுயாட்சி என்று நீங்கள் கொடுத்தால் அதற்கு பேர் பார்ப்பனர் ஆட்சி. நான் இந்த மன்றத்தில் இன்றைக்கு பேசுகிறேன், நாளைக்கு செத்தாலும் செத்து விடுவேன், என்னுடைய பிரதிநிதியாக வேறு ஒருவரை நியமிக்கிறேன்,
இந்த தீர்ப்பு வரும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அன்று நடத்திய போராட்டம். அதே டி.எம். நாயரும் அதே ஜஸ்டிஸ் கட்சியும் தான் அன்றைக்கு என்ன பேசியது? முதலாக இந்த மாகாணத்திற்குள் வாழுகின்ற தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுகின்ற வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் அவரவர் தாய் பாஷையில் கல்வி கற்பிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை கோவையில் நடைபெற்ற ஜஸ்டிஸ் கட்சி மாநாட்டில் தீர்மானமாக போட்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 16, 17ஆம் தேதி 1917 என்று நினைக்கிறது தீர்மானம் போட்டது அன்றைய ஜஸ்டிஸ் கட்சி. அப்போ அங்கிருந்து வருகிறது நம் மரபு. ஆனால் அந்த மரபுக்கு பெரியார் ஒரு புதிய எண்ணெயை ஊற்றினார். எந்த எண்ணெய் ஊற்றினாலும் திரிபத்தி எரியும். ஆனாலும் தந்தை பெரியார் ஊற்றிய அந்த எண்ணெய் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணெய். அது என்னன்னா, உன்னையும் என்னையும் சமமாக மதித்து, என்னையும் உன்னையும் சமமாக பாவித்து, அனைவரும் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த சுயமரியாதை எண்ணெயை அதற்கு முன்பு யாரும் கண்டறிந்து விடவில்லை. பெரியார் அந்த சுயமரியாதை எண்ணெயை கண்டுபிடித்தார். அந்த சுயமரியாதை எண்ணெயில் அவர் ஏற்றி வைத்த விளக்குத்தான் இன்றைக்கும் இந்தியாவிலேயே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சுயமரியாதை பாதையை நாம் எல்லா இடங்களிலும் பொருத்தி பார்க்க வேண்டும், பொருத்தி பேச வேண்டும். அப்போதுதான் இந்தியாவுக்கான விடியல் என்பது அல்ல, நாம் ஒவ்வொரு தனிநபராக விடியலை பெறுவதற்கும் சரி, நாம் இனக்குழுவாக விடியலை பெறுவதற்கும் சரி, தேசிய இனமாகவும் மரபினமாகவும் நம்முடைய உண்மையான சுயமரியாதை லட்சியத்தை அடைவதற்கும் சரி, அந்த சுயமரியாதை சுடர்தான் நம்மை எல்லாம் பாதுகாக்க போகிறது. அந்த அடிப்படையை இன்னொரு முறை உங்களுக்கெல்லாம் மீண்டும் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் இந்தியா முழுவதும் நடக்கின்ற இந்த ஆதிக்கங்களை எடுத்து பேசுகின்றோம். இன்றைக்கு அது பாசிசமாக மாறி இருக்கிறது. பார்ப்பனியத்தை ஒழித்து கட்டாமல், சாதியத்தை எதிர்த்து போராடாமல் இந்தியாவின் சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் சாத்தியமே இல்லை என்று பெரியார் பேசினார். ஆனால் இதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்காகவே சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் இன்னும் விழிப்புணர்வோடு கண்காணிக்க வேண்டும். எதிர்காலத்து பிள்ளைகள் ஏபொலிட்டிக்கல் ஆக்கப்படுகிறார்கள், அரசியலற்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள். திட்டம் என்பது வெறுமன திட்டம், அதற்குள் கொள்கை இருக்கக்கூடாது, கோட்பாடு இருக்கக்கூடாது, லட்சியம் இருக்கக்கூடாது. திட்டம் என்பது வெறும் திட்டமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் மூளைச்சலவை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் கல்வி என்பது அரசியலிலிருந்து விலகி இருப்பது என்று புகுத்தப்படுகிறது அவர்களுடைய தலையில். மில்டன் அவர்கள் சொன்னார் இல்லையா, அறிமுகமான ஒரு நபர் வீட்டு பிள்ளை விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஏன் நம்மால் இன்றைக்கு 1938 திரண்ட பிள்ளைகளை திரட்ட முடியவில்லை? தியாலஜிக்கல் பள்ளிக்கூடத்தின் வாசலிலே பெரியார் திரட்டிய அந்த கூட்டத்தை, இளைஞர் மிக்க அந்த கூட்டத்தை இன்றைக்கு ஏன் இயல்பாக ஒரு இடத்தில் திரட்ட முடியவில்லை? இன்றைக்கும் திரட்ட முடிகிறது. ஆனால் அவன் சீக்கிரமாக ஒரு வடிகாலை தேடிக்கொள்ள தள்ளப்பட்டிருக்கிறான். அது ஒரு ஷார்ட்ஸாவோ அல்லது ஒரு ரீல்ஸாவோ அல்லது ஒரு ஸ்டேட்டஸாவோ அல்லது யாரோ ஒரு தலைவர் பெரியார் நமக்கு கொள்கை தலைவராக மனதுக்குள் வைத்துக் கொண்டால் போதும், வெளியில் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. உன் வீட்டுக்குள் வைத்துக் கொண்டால் போதும், ரோட்டுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று பிள்ளைகளிடமிருந்து அரசியலற்ற தன்மையை உற்பத்தி செய்ய பார்க்கிறார்கள். முதலில் பெரியாருக்கு எதிரான சித்தாந்தத்தை வைத்து நம் வீட்டு பிள்ளைகளை தடுத்து நிறுத்தினார்கள். இப்போது பெரியாரின் பெயரையே சொல்லி அவர்களை அரசியலற்றவர்களாக மாற்றுகின்ற உத்தியில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இந்த ஆபத்தான சூழலை நாம் புரிந்து கொண்டு, இந்த பாசிச அபாயத்தை நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். இதையும் தாண்டி பெரியாரை விமர்சிப்பதற்கு எவனொருவனுக்கு துணிவிருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு பிறகு நீ எந்த கேள்வியை வேண்டுமானாலும் பெரியாரை பார்த்து கேள். இந்த கேள்வியை யாருனாலும் ஜூம் பண்ணி படிச்சு வைங்க. நான் மட்டும் கேஸ் வாங்கணுமா? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு யார் வேண்டுமானாலும் பெரியாரை விமர்சிக்க வாருங்கள், உரையாடலாம். அந்த கேள்வியை கேட்காத வரைக்கும் உனக்கு பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. பாரதிதாசன் எல்லாம் தூக்கிட்டு வராத, பாவாணரை வேற தூக்கிட்டு வராங்க, மொழி ஞாயிறுன்னு வேற சொல்லிக்கிறாங்க. முழு பட்டம் என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? திராவிட மொழிநூல் ஞாயிறு தாண்டா பட்டமே. நீ என்னடா திராவிட மொழிநூலை விட்டுட்டு ஞாயிறுன்னு மட்டும் தனியா தூக்கிட்டு வர்ற? என்னடா ஆச்சு உங்களுக்கு? நீங்க பைத்தியமா நாங்க பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை எல்லாம் அவர்களை நோக்கி பொட்டில் அறைந்தார் போல நாம் கேட்க பழகிக் கொள்ள வேண்டும். இனியும் நாகரிகம் சரிப்பட்டு வராது. ஆகவே இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க சுயமரியாதை.